நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வந்து உடையடாத. ஐயோ, அவரை விடுங்கடா, விடுங்க. ஏய், கத்தாத. பொம்பளன்னு பாக்குறேன். பொம்பளன்னு தெரியுதுல்ல, அப்புறம் சும்மாரியா? என்னங்க இது? எனக்கு ஒண்ணு இல்ல, நீ கவலைப்படாத, நீ டென்ஷன் ஆகாத. கலை, சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. என்னடா பூட்டை உடைச்சு தேடினீங்களா? அண்ணா பூட்டை உடைச்சு பாத்துட்டேன், அங்கேயும் இல்ல நாளு. அங்கேயும் இல்லையா? சரி, யாராவது ஒருத்தர் அங்க விட்டுட்டு வா. சரிங்கண்ணே. அந்த வீட்டுக்கு யாரு வர்றா யாரு போறான்னு வாட்ச் பண்ண சொல்லு. சரிங்கண்ணே. கீழ இருந்து வாட்ச் பண்ண சொல்லுடா. சரிண்ணே. எவனுக்கும் தெரியக்கூடாது. நீங்களே வந்து சேருங்க. சரிங்கண்ணே. வாங்கடா. அவரை செத்துக்கிட்டு போயிட போறான். ஆனாலும் ரொம்ப பேசுற நீ. எங்கயா பேச விட்ட? அவன் கழுத்து பிடிச்சி அமுக்கிறான், நான் பேசுறேன். பாப்பா சச்சின் ரொம்ப லெத்த. இதுக்குதான் சொன்ன ஆரம்பத்திலே கராத்தா கிளாஸ் போடான்னு கேட்டியா? ஆத்திர அவசத்துக்கு உதவி இருக்கு இல்லையா? அம்மா, கலை பத்திரமா இருக்காளா? இருக்காங்க. இத பாரு சார்ஸ், அவளை விட்டு நீ அங்க எங்க போக கூடாது, அவ கூடயே இருக்கணும். சரிங்க. அப்பா முருகா, அவங்க அப்பனை கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு, இல்லைன்னா நமக்கு எது என்ன ஆயிருக்கும். போம்மா, உள்ள போய் பாத்துக்க போ. சரிங்க. சச்சின், நீயும் உள்ள போப்பா, போ. சார், ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க செந்தமிழரசி. எப்படி இருக்கீங்க? அது என்னமா செந்தமிழரசி, கொஞ்ச காலமாவே உங்க லைஃப்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. எது நடந்தாலும் அது நம்ம கையில இல்ல சார். நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? எனக்கு யாரோடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தானே நாம இருக்கோம். நீங்க இருக்கீங்க, இப்ப நான் இங்க இல்ல. சரி செந்தமிழரசி, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சிங்கம் பெருமாள் என் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போனான். என் பொண்ணை வெட்டி அவன் பையன் புதைச்ச இடத்துல அவளை புதைக்க போறேன்னு வீட்டுல சத்தம் போட்டுட்டு போனான். அவர் பையனை கொலை பண்ணது உங்க பொண்ணு தான் தெரியறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கூட அவர் இப்படித்தான் கோவப்பட்டாரு. இந்தாங்க, இந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க. செந்தமிழரசி, மகனை பறி கொடுத்த வேதனையில தான் அவர் அப்படி பேசுறாருன்னு நினைச்சேன். இப்போ அவர் அதே மூட்ல தான் இருக்காரா? அந்த ஆளை பார்த்தா பறி கொடுத்த மாதிரி தெரியல சார், வெறி பிடிச்ச மாதிரி தெரியுது. நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா கண்டிப்பா அந்த ஆள் ஏதோ கலாட்டா பண்ணுவான். இப்ப நான் அவனுக்காக பயந்துகிட்டு இங்க வரல, எதையும் முறைப்படியா செய்யணும்னு நினைக்கிறவனா. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். வணக்கம் சார். என்னையா இன்ஸ்பெக்டர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வருஷம் பொங்கலுக்கு வந்து பாப்ப, இந்த வருஷம் வரல? ஊருக்கு போயிருந்தேன் சார். பொங்கல் போனான்னா வீட்டுக்கு வந்து பாரு. சரிங்க சார். டிஜிபி ஃப்ரீயா இருக்காரா? சார், செந்தமிழரசி மேடம் வந்திருக்காங்க, உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ சார், நான் வேணா போய் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லட்டுங்களா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். நீங்க எங்கேயே இருங்க. சரிங்க ஐயா, நான் பார்த்துட்டு வரேன். ஏதாவது சத்தம் கேட்டா மட்டும் உள்ள வாங்க. சரிங்கய்யா. நீங்க என்ன பண்றீங்களோ தயவு செஞ்சு உடனே பண்ணுங்க. வணக்கம் டிஜிபி சார். வணக்கம் செந்தமிழரசி அம்மா. இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கான்னு வந்தேன். எனக்கு முன்னால இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பழக்கமே இல்லை சார். எதுவாக இருந்தாலும் நானே ஆக்ஷன் எடுத்துருவேன். இவங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இல்லையா? நீங்களும் ஐபிஎஸ், இவங்களும் ஐபிஎஸ். அதான் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். சிங்கப்பெருமாள் சார், மகனை பறி கொடுத்த துக்கம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீங்க எது செஞ்சாலும் நாங்க சும்மா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பண்ணேன்? இவங்க வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணிருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க.
நான் கலாட்டா பண்ணேன்னு எப்படி சார் சொல்றீங்க? என் பசங்க இவங்க வீட்டுக்கு சைக்கிள் செயினோட போனாங்களா, உருட்டு கட்டையோட போனாங்களா, நாட்டு வெடிகுண்டோட போனாங்களா? பாத்ரூம் போறதா இருந்தாவே நான் துப்பாக்கியோட தான் போவேன். இவங்க வீட்டுக்கு நான் துப்பாக்கியோட போலையே, பொண்டாட்டியோட தானே போனேன். இவங்க தான் துப்பாக்கி வச்சிருக்கேன், லைசென்ஸ் வச்சிருக்கேன்னு மிரட்டினாங்க. என்ன பேசுறீங்க? என் பொண்ணை இவர்கிட்ட ஒப்படைச்சா மறுபடியும் என்ன யூனிஃபார்ம் போட வைக்கிறேன்னு சொல்றாரு. யூனிஃபார்ம் வச்சிருக்கேனா இல்லனா வாடகைக்கு விட்டுருக்கேனா கேக்குறாரு சார். ஆமா கேட்டேன். நான் இல்லன்னு சொல்லலையே சார். முறைப்படி உங்க பொண்ண போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? நான் ஏமா உங்க வீட்டுக்கு வர போறேன்? சிங்கப்பெருமாள் சார், கோவப்படாதீங்க. நீங்க பண்ணது தப்பு தானே. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணை கொலை பண்ணி உங்க பையனுக்கு பக்கத்துல புதைக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. என் மகன் இவங்க மகளை கெடுக்க பார்த்ததா சொன்னாங்க சார். என் மகனை ஒழுக்கம் கெட்டவன்னு சொன்னாங்க. அதனாலதான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், இவங்க மகளை வெட்டத்தான் போறேன், புதைக்கத்தான் போறேன். பாத்தீங்களா சார் எப்படி பேசுறாரு? பாத்தீங்களா? உங்க முன்னாடி ஒரு பொறுக்கி மாதிரி பேசுறான். பொறுக்கின்னு சொன்னா எனக்கு கோவமே வராதுமா. நான் பொறுக்கி எடுத்து எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, மந்திரியா இருக்காங்க. நாங்கெல்லாம் அரசாங்கத்தோட தூணுங்க மாதிரிமா. நாங்க ஆடுனா அரசாங்கமே ஆடி போயிடும். சார், இவங்க கிட்ட நியாயம் கேட்டு போனேன், கிடைக்கல. அதான் நானும் நியாயமா நடந்துக்கல. சார் இது சரி வராது சார். இந்த ஆள்னால என் குடும்பத்துக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? எடுங்க சார். ப்ளீஸ் கூல் டவுன். தாராளமா எடுங்க. போன் பண்ணுங்க சார். இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால ஒன்ன மறந்துடாதீங்க. இவங்களும் குற்றவாளி தான். ஒரு கொலைகாரியை மறைச்சு வச்சிருக்காங்க. அதனால என்ன அரெஸ்ட் பண்ணா இவங்களே அரெஸ்ட் பண்ணணும். டிஜிபி சார், ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா ஆந்திரா மினிஸ்டர் மீட் பண்றதுக்கு ஹைதராபாத் போறேன். நீங்க அரெஸ்ட் பண்ண வர்றதா இருந்தா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வீட்ல வெயிட் பண்றேன். வர்றீங்களா? வரேன் சார். வரேம்மா. செந்தமிழ் அரசி, உங்க பொண்ணை முதல்ல கண்டுபிடிச்சு போலீஸ்ல சரண்டர் பண்ணுங்க. சிங்கப்பெருமாளை நான் பாத்துக்கிறேன். கலையை எங்க வச்சிருக்கீங்க? என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னா டிஜிபி ஆபீஸ்க்கு போனா முதல்ல உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாது, எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. எங்க வச்சிருக்கீங்க? என்னங்க என்னங்க? அந்த சிங்கப்பெருமாள் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனா, இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து மிரட்டிட்டு போறா. அவர் முன்னாடியே கலையரசியை கண்டுபிடிச்சு வெட்டிட்டு வேணும் சவால் விடுறான். நான் சொன்ன மாதிரி போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? கண்ட நாய்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து மிரட்டிட்டு போவாங்களா? அவளை போலீஸ்ல ஒப்படைச்சா டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நீங்க ரத்த கண்ணீர் வடிச்சீங்க. கோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பேல் போடுவேன், என் பொண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம காப்பாத்துவேன்னு சொன்னீங்க. என்ன பேல் கொடுத்தாங்களா? கிடைச்சதா? இப்ப பொண்ணை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, விவரம் தெரியாதவங்க பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சட்டம் படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ஜட்ஜா இருந்திருக்கீங்க. என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னம்மா போன் எடுக்காம கட் பண்றாரு? என்ன பிரச்சனையோ? போங்க, இப்படியே பதில் சொல்லாம போங்க. எப்படி உங்க பொண்ண கோர்ட்டு கொண்டு வந்து சரணடைய வைக்க போறீங்கன்னு பாக்குறேன். அந்த சிங்க பெருமாள் ஒரு பக்கம் நம்ம பொண்ணை தேடிட்டு இருக்கான். அவன் கைக்கு நம்ம பொண்ணு கிடைச்சானா அங்கே விட்டு புதைச்சிடுவான். கவர்மெண்ட் அவன் கையில இருக்கிற மாதிரி பேசுறான். அவன் சொல்ற பேச்சு கேட்கறதுக்கு அதிகாரிகளும் இருக்காங்க, அரசியல்வாதிகளும் இருக்காங்க. வேண்டாங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கலையரசிய போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அப்படி பண்ணல நம்ம பொண்ணு நமக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. எனக்கு நான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. பதில் தானே? நான் எடுத்த முடிவில் இருந்து நான் மாற மாட்டேன். என் பொண்ணை எப்படி கோர்ட்டு கொண்டு போறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
ஹலோ கொஞ்சம் முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன், நீங்க கட் பண்ணிட்டீங்க. மிஸ்டர் ராஜசேகர், நான் அரசி கூட பேசிட்டு இருந்தேன், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. சொல்லுங்க. அந்த சிங்கப்பெருமாள் ஆட்கள் உள்ள வந்து நம்ம வீட்டை அதம் பண்ணிட்டாங்க ஐயா. சிங்கப்பெருமாளுடைய ஆட்கள் வந்தாங்களா? என்னை போட்டு அடிச்சானுங்க சச்சின்னு, அதை பத்திலாம் நான் கவலைப்படல. கலைக்கு ஒன்றும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவளை நாங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கோம். ஏன் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படியாவது கலையை கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுங்க. அதுதான் கலைக்கு ரொம்ப பாதுகாப்பு. எப்படியும் ஒரு 2 நாள் தேவைப்படுது. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். மிஸ்டர் ராஜசேகர், எனக்காகவும் கலைக்காகவும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜசேகர், ரொம்ப தேங்க்ஸ். அவர் வருவாரா மாட்டாரா? வருவார். வருவாரா? வருவார். அவர் வந்த உடனே நீங்களா முந்திரி கொட்ட மாதிரி எதையும் ஆரம்பிக்காதீங்க. ஐஸ்வர்யா மேட்டர் எதுவும் பேச வேண்டாம். அவர் மூடு பார்த்து நானே பேசிக்கிறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். பேசல. அது போதும். நம்பலாமா? வந்ததும் சொல்ல மாட்டேன். அது போதும், அது போதும். நானே பேசிக்கிறேன், நீங்க எதுவும் பேச வேண்டாம். புலி வந்துருச்சு. சும்மா இருங்களேன் சார். என்ன ஜிஜேங், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சுட்டாரே. 4 நாள் என்ன பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல இருக்கு. ஆமா. யார் சொன்னது? அவர் தானா? ஆக மொத்தம் உங்களோட டச்லயே இருந்திருக்காரு. என்ன உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண கூட விடலையே. தேங்க்யூ பாஸ். தேங்க்ஸ் ஜிஜே. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னாச்சு ஜிஜே? உங்க பேலன்ஸ் 3.5 crores ரெடியா இருக்கு. எப்போ வாங்கிக்க போறீங்க? அது இப்போ கொடுத்துருங்களேன், வாங்கிக்கிறேன். பொண்ணை எப்போ கொடுப்பீங்க? பொண்ணு நாளைக்கு கொண்டு வந்து விட்டுறேன். ஆனால் நல்ல தம்பி, பணத்தை இப்போ கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஜிஜே. மொத்த பணத்தையும் இப்போ நான் கொடுத்துட்றேன். ஆனால் நாளை காலை 9 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு வாங்க. கொண்டு வந்து விட்டுறேன். எங்கேன்னு சொல்லுங்க, கொண்டு வந்து விட்டுறேன். ஓகே. எங்கே கொண்டு வந்து விடணும்? வேண்டாம், தம்பி கூட்டிகிட்டு வரட்டும். ஓகே, அவரே கொண்டு வந்து விட்டோம். நோ ப்ராப்ளம். ஓகே சார், நீங்களே கொண்டு போய் விட்டுருங்க. கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருவாரு. இப்போ எவ்வளோ பணம் வேணும்? எவ்வளோண்ணா? மொத்தமாக கொடுத்துருங்க சார். எதுக்கு மீதியெல்லாம் வச்சுக்கிட்டு மொத்தமாக கொடுத்துருங்க ப்ளீஸ். வீட்டில் தெரியுமா? இந்நேரம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சமாளிக்க போகிறீங்க? நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் சார். அதான் எப்படின்னு கேட்குறேன். சார் உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பணத்தை கொடுங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை? செக் ரெடியா இருக்கு. அதான் நீங்க வேண்டாம். ஏன்பா? நீங்க கொடுங்க சார், நீங்க கொடுங்க. ஏன் வேண்டாம்? பொண்ணு தொலைஞ்சு போச்சு. இல்ல நல்ல தம்பி, அவரு என்கிட்ட கமிஷன் கேட்டாரு நீங்க கொடுக்குற பணத்துல. நான் மாட்டேன்னு சொன்னேன். அதனால இப்போ போட்டு கொடுத்து ஏமாத்த பாக்குறாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஜிஜே ஸ்டாப் இட். அவன் சொன்னது உண்மையா? உண்மையா? விஜய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கேனே மாதிரி தெரியறேனா? உன்னை பார்த்தா பொண்ணை தொலைச்சவ மாதிரி தெரியலையா? ஒளிச்சு வச்சுட்டு என்ன சீட் பண்ணணும்னு நினைக்கிறவ மாதிரி தெரியுது. ஏன் சார் நீங்க பொண்ணை காணும் நானே தவிச்சிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லல. பண்ணியிருக்கேன், ஆனா இப்போ எதுவும் பண்ணல. நம்புங்க. ஒன்று, நான் பேசினது கேட்டு அவ ஓடி போயிருக்கலாம்.
இல்ல ஊர் தெரியாம தொலைஞ்சு போயிருக்கலாம். எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்ல ஜிஜே. எனக்கு அந்த பொண்ணு வேணும். கேட்கும் போதெல்லாம் பொட்டி பொட்டியா பணத்தை தூக்கி கொடுத்தேன்ல, சந்தோஷமா இருந்துச்சுல அப்பெல்லாம். இந்த பாருங்க, நான் இல்லைன்னு சொன்னேனா, நீங்க கொடுத்தீங்க, நான் வாங்கிட்டேன். இப்ப அவ காணாம போயிட்டா. என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு பொண்ணு வேணும் ஜிஜே. சிட்டி ஃபுல்லா தேடுங்க. உன் பொண்ணு கிடைச்சானா உன்னோட பேலன்ஸ் பணம் உனக்கு வந்து சேரும். ஆனா நாளைக்குள்ள எனக்கு அந்த பொண்ணு வேணும். இல்ல கொடுத்த பணத்தை வட்டியோட வைங்க. உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். நல்ல தம்பி, நல்ல தம்பி, என்னங்க போயிட்டே இருக்காரு? நல்ல தம்பி, ஏயா நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னல. நீ சொல்லல, அதனாலதான் நான் சொன்னேன். வந்த உடனே சொல்ல மாட்டேன்னு சொன்னல. வந்த உடனே சொல்லல, லேட்டா தானே சொன்னேன். போய் தேடுங்க ஜிஜே, நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். சின்ன தம்பி, சின்ன தம்பி, 2 வயரமும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? அந்த டவர் மாதிரி வச்சுக்கிறேன். 2 பேரையும் காலி பண்றேன். எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் தினகரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. என்னப்பா பேசுற நீ? போன் பண்ண நிலைமையா நாங்க இருந்தோம். தடுதடியா ஆளுங்க வந்தானுங்க, கழுத்து பிடிச்சி அமைக்கு பேச விடலப்பா. நாங்க கலைய பாப்போமா, உனக்கு போன் பண்ணுவோம். அதுக்கு இல்லப்பா, நாங்க வந்து ஒருத்தரையா பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிப்போம்ல. அப்பா நீங்க வந்திருந்தா இங்க பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆயிருக்கும். நான் கலைய பார்க்கணும், அவளை காப்பாற்றணும். அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா யார் பாரு சொல்றது? என்னமோ நல்ல காலம், அவனுங்க கண்ணில் இவ படல, அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. எனக்கு இருக்கிற வருத்தம்லாம் சச்சினை போட்டு அடிச்சிட்டானுங்க. அதான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம். இல்லம்மா, உன்னால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னங்க, இந்த புள்ள மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. என்னம்மா பேசுற? அவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவள் அழதான் செய்வா. நீ தான் சமாதானப்படுத்தி அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனையே சொல்லிட்டு இருக்க. முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடுப்போம், கூட்டிட்டு போ. எம்மாடி, நீ போமா, நாங்க இருக்கோம். உனக்கு ஒண்ணு ஆகாது. போ போமா, சொன்ன கேளுமா. கலை, அவளை உள்ள போ. கலையை கூப்பிடுங்க. கலையா? கலை இருந்தா தானே அவன் கூட அனுப்புறதுக்கு. அவ இங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கூப்பிடுங்க. முதல்ல போலீஸ் வந்து தேடினாங்க, அப்புறம் சிங்கப்பெருமாள் ஆளுங்க வந்து தேடினாங்க. இருந்தா விட்டுருவானுங்களா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அவங்க ஏமாந்து போன மாதிரி நான் போக மாட்டேன். கூப்பிடுறீங்களா இல்லையா? மேடம், நீங்க கலையரசி தேடி வந்தீங்களா இல்ல எங்களை டார்ச்சர் பண்ண வந்தீங்களா? செல்வி அக்கா ஊர்ல இல்ல, அதனால காவேரிக்கு துணையா எங்க அப்பா அம்மா இங்க இருக்காங்க. அது உங்களுக்கு பொறுக்கல. முதல்ல எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன டார்ச்சர் பண்ண வந்திருக்காங்க போல இருக்கு. ஏய், நீ பேசாத. அப்போ கலையரசி இங்க இல்ல. இல்ல. இது பாருங்க, ஒழுங்கா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. இல்லனா எல்லாரையும் பிடிச்சு போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? எங்க அம்மா மட்டும் இங்க இருந்தாங்க. என்னடி பண்ணுவாவ? இங்க பாருங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு தானே வேணும்? உள்ள இருக்கா, கூட்டிட்டு போங்கம்மா. அப்பா அடிச்சாதான் சொல்லுவீங்களா? போனாலும் சொல்ல மாட்டோம். ஆனா குழந்தை அடிக்கிறீங்களே உங்க பொண்ணுக்காக. யாரு இவ? ஒரு குழந்தை? எங்களுக்கு குழந்தை. கைய நீட்டு பேசுறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கைய நீட்டு பேசுற வலிக்குதா? சாரி.
என்னடே உன் அப்பா கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டியா? இப்ப தாண்டி உனக்கு புத்தி ரொம்ப கெட்டு போச்சு. நீ கொலை பண்ணது உண்மைதானே? ஏய், நீ எந்த காரணத்துக்கும் பண்ணிருந்தானோ அது கொலை தானே? அதுக்கு போலீஸ்ல சரண்டர் ஆகணும்ல? ஆகாம தலைமறைவா இருந்தா உன்னை தப்பா நினைப்பாங்க, உன் மேல சந்தேகப்படுவாங்க. அது ஏன் உன் அப்பாக்கு தெரிய மாட்டேங்குது? என்ன அவருக்கு மட்டும்தான் உன் மேல பாசம் இருக்கா? எனக்கு இல்லையா? உன்னை போலீஸ்ல சரண்டர் பண்ணி என் பொண்ணு கொலை பண்ணிட்டா விசாரணையே பண்ணாம தூக்கல போடுங்கன்னு சொல்வேனா? சட்டப்படி உன்னை சரண்டர் பண்ணணும், சட்டப்படி உன்னை காப்பாத்தணும், நீ நிரபராதின்னு நிரூபிக்கணும். அதை செய்யறதுக்கு தாண்டி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சிங்க பெருமாள் ஆளுங்க கிட்ட சிக்கியிருந்தா இந்நேரம் உன்னை என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நீ உயிரோட இருந்திருப்பியா? இது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது, அப்பாக்கு புரிய மாட்டேங்குது? பிள்ளைங்களுக்கு ஒண்ணுனா எல்லாரும் விட துடிக்கிறவ தாண்டி இந்த தாய். அது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? உன் பிள்ளை இல்லைன்னு நீ எவ்வளவு துடிக்கிற, அதே துடிப்பு தாண்டி உன்னை நினைச்சு எனக்கு இருக்கும். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் இப்படியே விட்டுடுவேனா? நீ உன் புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா வாழணும் கலை, அத நான் பார்க்கணும். நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்க. நீ சரண்டர் ஆவலனா உன்னை நான் இழந்துடுவேன். அம்மா, சரி, கூட்டிட்டு போங்க. என் பொண்ணை காப்பாத்துறதுல உங்களை விட எனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. இவ்வளவு நாள் அவளை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Yes, proceed. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் கலையரசி ஒரு கொலை பண்ணியிருக்கிறதா போலீஸ் அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்டவருக்கும் கலையரசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யுவர் ஆனர். அதை நேரில் பார்த்த சாட்சிகளும் யாரும் இல்லை. அவர் தான் செஞ்சிருப்பாருன்னு சந்தேகப்படுறதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. பின்ன எதை அடிப்படையா வச்சு இந்த வழக்க போலீஸ்காரங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கே தெரியல யுவர் ஆனர். யுவர் ஆனர், வேற யாரோ செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக, அந்த கொலைகாரனை காப்பாத்துறதுக்காக கலையரசி மேல போலீஸ் பொய்யான வழக்கு போட்டிருக்கு. யுவர் ஆனர், மிஸ்டர் கார்த்திகேயன் நேர்மையானவர், நாணயமானவர், சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்து நீதித்துறைக்கு பெருமை சேர்த்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு குற்றவாளியை காப்பாற்றும் பொருட்டு போலீஸ் துறை மீது வீண் பழி சுமத்தி புகார் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். காவல்துறை கலையரசி மீது சந்தேகப்படவில்லை, அவர்தான் கொலை செய்தார் என்று தன்னிச்சையாக முடிவும் செய்யவில்லை. இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதே ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான். அந்த அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கலையரசியின் தாய் செந்தமிழரசி IPS. ஏதோ ஒரு கோபத்துல நீங்க கொலை பண்ணதாக உங்க பையன் உங்க மேல புகார் கொடுத்தா அதை நீங்க உண்மையை ஏத்துக்குவீங்களா? சொல்லுங்க சார்.
புகாரை பதிவு செய்ய வேண்டியது காவல்துறையோட கடமை. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. கலையரசி அந்த பையனை கொலை செய்யலைன்னா அவங்க ஏன் ஓடி ஒளியணும்? சார், ஒரு நிரபராதியை கூட போலீஸ் சில சமயத்தில் குற்றவாளி ஆக்கிடுறாங்க, விசாரணைங்கிற பேரில் கொடுமைப்படுத்துறாங்க. அதனால தான் நிரபராதிகள் கூட சில சமயத்தில் தலைமறைவாயிடுறாங்க, கோர்ட்டில் வந்து சரண்டர் ஆகுறாங்க சார். அப்போ போலீஸை ஏமாத்தி தலைமறைவாக இருக்கிற குற்றவாளிகள்லாம் நிரபராதின்னு சொல்றீங்களா? நிரபராதிகளா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். அதனால தான் கலையரசியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முன்ஜாமீன் கேட்கிறேன். அவங்க கோர்ட்ல வந்து சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க யுவர் ஆனர். அவங்க குற்றவாளியா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ணட்டுமே. எல்லாரும் கோர்ட்ல வந்து சரண் அடைஞ்சிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கு? யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் கலையரசி குற்றவாளி இல்லை, அவங்க கொலையும் செய்யல. அவங்க குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வழக்குக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க அவங்க சம்மதிச்சிருக்காங்க. அதை எழுத்து மூலமாகவும் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். எனவே அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க இந்த கோர்ட் உத்தரவிட வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவர் முன்ஜாமீன் கேட்கறதுக்கு உண்டான காரணம் எல்லாமே தப்பா இருக்கு. தேவையில்லாம போலீசார் யாரையும் காயப்படுத்துறது இல்லை. அப்படி கலையரசியை போலீஸ் கொடுமைப்படுத்துதுன்னா அதை கோர்ட்ல வந்து சொல்லட்டும், நிரூபிக்கட்டும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அவங்க தவற விட்டாங்க, ஐ மீன் திருட்டு போயிடுச்சு. அந்த மனவேதனையில் அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. போலீஸ் விசாரணையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க இப்ப இல்லை. அதனால தான் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கிறேன். ஒரு ஆண் கொலை பண்ணாலும் கொலை தான், ஒரு பெண் கொலை பண்ணாலும் கொலை தான். ரெண்டு பேத்துக்கும் ஒரே தண்டனை. கலையரசி குழந்தையை பிரிஞ்சு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா சொல்றாரு. குற்றவாளி சந்தோஷமா இருக்காங்களா இல்ல துக்கமா இருக்காங்களான்னு பார்த்து விசாரணை பண்ண முடியாது. இவரோட வாதத்தை வச்சு கலையரசிக்கு முன்ஜாமீன் கொடுத்தா சட்டத்தை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த காவல்துறையை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். அதனால் இவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட கலையரசி குழந்தையை பிரிந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார் என்பதை இந்த நீதிமன்றம் பரிவுடன் ஏற்றுக்கொள்கிறது. அதற்காக போலீஸ் விசாரணை என்றாலே கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்பது சட்டத்தில் இல்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்ட கலையரசியின் முன்ஜாமீன் மனுவை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறது. எனக்கு இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணணும். ஓகே சொல்லிப்பா, இந்த பண்ணுங்க. ஹலோ ஹலோ காவேரி, அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, தாத்தா, பாட்டி, சச்சின் மாமா எல்லாருமே வந்திருக்காங்க. சரி, எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. சரிம்மா, கட் பண்ணிடாதீங்க, நான் வெளியே வந்து பேசுறேன். அம்மா, அப்பாவும் அக்காவும் கிடைச்சிட்டாங்களாம்மா? அம்மா, இனிமே நீங்க அங்க இருந்து போன் பண்ணாதீங்க. நானே இங்க இருந்து உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க அடிக்கடி எனக்கு போன் பண்ணா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பாவை பாத்தீங்களா? ஐஸ்வர்யா அக்கா கிடைச்சிட்டாங்களா? சரிம்மா, ஓகே, நான் வச்சிடுறேன். சரிம்மா, பாய்.
யாருமா போன்ல? அம்மா தாத்தா. அம்மாவா? அம்மா போன் என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் பேசியிருப்பேனே. ஏன் கொடுக்கல? இல்ல, நீ ஏதோ மறைக்கிற. என்ன விஷயம் சொல்லு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. ஒண்ணு இல்லனா ஏன் வெளியே போய் பேசினேன்? இங்கேயே பேசிருக்கலாம்ல. அப்போ நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அம்மா ஏதாவது சொன்னாங்களா எங்களை வெளியே போக சொல்லி? சொல்லு போய். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. வேற எப்படி? வேற எப்படி? அது சரி, ஐஸ்வர்யான்னு ஏதோ சொன்னியே, அது என்ன? ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, வேற ஏதோ எதையோ நீ மறைக்கிற. இத பார், என்னமோ நடந்திருக்கு. காவேரி, இத பாருமா, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே புரியும். ஏன் மறைக்கிற? என்ன விஷயம் சொல்லு. சொல்லுமா. சரி, உனக்கும் எங்களை பிடிக்கல. எங்க முன்னாடி எதுவும் பேசக்கூடாது. எங்க எல்லாத்தையும் நீ மூணாவது மனுஷன் நினைக்கிற. நாங்க வேணா போயிடுறோமா? ஐயோ வேணா தாத்தா, வேணா. அப்ப சொல்லு. தாத்தா. என்னம்மா? அப்பா அக்காவை ட்ரீட்மெண்ட்காக லண்டன் கூட்டிட்டு போல. மலேசியா கூட்டிட்டு போயிருக்காரு. மலேசியா? எதுக்கு தெரியல. அவங்கள தேடிதான் அம்மாவும் போயிருக்காங்க. இது தப்பு நடக்க போகுது தாத்தா. என்னங்க, காஃபி இருந்தாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? காஃபி இங்க வைக்கிறேன், ஆறத்துக்குள்ள எடுத்து குடிங்க. பா, 2 நாளா மாப்பிள்ளைக்கு ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேன்றாரு. என்னன்னு தெரியலையே. அப்பா அப்பா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு அழுகுறீங்க? அப்பா சொல்லுங்க, ஐஸ்வர்யாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா போனை வேணா 2 நாள் மாப்பிள்ளை எடுக்க மாட்டேன்றாரு. ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கப்பா. அவ இனிமே போனே எடுக்க மாட்டான்ப்பா. எடுக்க மாட்டானா? என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? சொல்லுங்க. ஏன் சொல்லுங்கப்பா. என்னப்பா, என்னப்பா ஆச்சு? பா, என்னப்பா, ஏன் அழுவுறீங்க? என்னாச்சுப்பா? என்னன்னு சொல்லுங்கப்பா. ஐயா, நம்ம மோசம் போயிட்டோம் ஐயா. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, என்னாச்சு? என்னாச்சுப்பா? சொல்லுங்கப்பா. விஸ்வானி எவ்வளவு சொன்ன நான் கேட்கலப்பா. சரசு, நம்ம மோசம் போயிட்டோமா? கேட்கலாம். எந்திரிங்க. என்னாச்சுப்பா?
என்னாச்சு நீ கொஞ்சம் நவரா நம்ம மலேசியாவை லண்டன் கூட்டிட்டு போலப்பா. மலேசியா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஆபத்து. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? மலேசியாவா? உயிருக்கு உயிரா வளர்த்த ஒரு பொண்ணையும் அவங்கிட்ட பறி கொடுத்தேன். இப்ப பேச்சு அவங்கிட்ட போறதுக்கு நானே காரணப்பா. விடுங்கப்பா விடுங்கப்பா. எதுக்கு அழுகுறீங்க? எதுக்கு அழுகுறீங்க? மலேசியா கூட்டு போயிட்டானா? நல்ல மாதிரி நடிச்சு எங்க கழுத்து அறுத்துட்டானே அந்த இருமா நீ வேற இருமா. மலேசியா கூட்டு போய் தாங்க முடியலையேடா, தாங்க முடியலையே. நாங்க வயசானவங்கடா, இந்த வயசுல எங்களுக்கு இப்படி ஒரு சோகமா? இருமா நாங்களே இருக்கோம்ல. விட்டுருவோமா? நாங்களே இருக்கோம்ல. பொறுமையா இருக்குமா? நாங்க ஆம்பளைங்க எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமா? ஒண்ணு இல்லப்பா. தைரியமா இருங்க. நீங்களே சேர்ந்து அப்பாவோட ஆளு தான் என்ன அர்த்தம்? அப்பா தைரியமா இருக்குப்பா. தைரியமா இருங்க. நாங்க ஒண்ணு இல்லப்பா. இத்தனை விஷயத்துல உட்கார வாங்கப்பா. என்ன மன்னிச்சிடியா? உட்காருப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உட்காருங்கப்பா. நான் கேட்காம போயிட்டேன். விஸ்வா அவனை சும்மா விடக்கூடாது விஸ்வா. இருறா அவசரப்படாத. அப்பா ஐயோ. சரசு அப்பா ஐஸ்வர்யாக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. ஒன்னும் நடக்காது. என்ன பண்றது யோசிப்போம். ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே உங்க பொண்ணை ஒப்படைச்சிட்டீங்க. நான் எதுவுமே சட்டப்படி நடக்கணும்னு நினைக்கிறவன். இன்னைக்கு நான் காக்கி சட்டை போடாம இருக்கலாம், ஆனா எப்பவுமே நான் கடமையை மறக்காதுவேன். மேடம், கலையரசியை அரெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா எங்க டிபார்ட்மெண்ட்ல கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இந்த சிங்கப்பெருமாள் தான் அதை பெரிய பிரச்சனையாக்கியிருப்பாரு. உங்களை மாதிரி எல்லாம் அதிகாரிக தனி மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். 1000 பிரச்சனை வரலாம், அதுக்கெல்லாம் நீங்க தலை வணங்க கூடாது. ஓகே மேடம். திலகா, இவங்களை லாக்அப்க்கு கொண்டு போ. அம்மா, அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? நீங்களும் இங்க இருக்குமா? என்ன தனியா விட்டு போயிடாதீங்கம்மா. ஏன் பயப்படுற? ஒன்னும் பண்ண மாட்டாங்க, நீ பயப்படாத. நீ எந்த சூழ்நிலையில இந்த தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கருப்பை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கேன், தற்காப்புக்காக இப்படி பண்ணிருக்கேன். நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். நீ தைரியமா இருக்கணும் கலை. என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, ப்ளீஸ்மா, இங்கே இருங்கம்மா. இன்ஸ்பெக்டர், என் பொண்ணை விசாரணை பண்ணுவீங்கல்ல, அப்படி விசாரணை பண்ணும்போது நான் கூட இருக்கலாமா? நோ மேடம், தனியாக தான் விசாரிக்கணும். உங்களுக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் விஷயம். ரொம்ப பயப்படுறா சின்ன பொண்ணு. நாங்கள் பார்த்துக்கிறோம் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் கோர்ட்டில் ஒப்படைச்சிருவோம். நான் உங்ககிட்ட எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரியும் பொண்ணு கோர்ட்டுக்கு வரணும். ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. ஓகே மேடம். என்ன என்ன அம்மா பண்ணி இருக்கிறது கொலை. உள்ள போ. இல்ல, நான் உள்ளலாம் போல. அடிச்சன்னா அவ்வளவுதான். உள்ள போ. உள்ள போடுமா இவள. இது என்ன உன் வீடு நினைச்சியா? போட்டுமா, உன்னை வந்து கவனிக்கிறேன்.
டே கர்ணா அண்ணா செல்வி வீட்டை வாட்ச் பண்றதுக்கு ஆள் போட்டிருந்தியே அவன் பேர் என்ன? நம்ம ரமேஷ்ண்ணா. ஓ அவனா? ஆமாண்ணா. ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்லண்ணா. செந்தமிழரசியோட சம்பந்தி வீடு ஒன்று இருக்கான். சரிண்ணா. அங்க ஒரு ஆளை போட்டு வை. சரிண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. டேய் இவனத்தான செல்வி வீட்டை வாட்ச் பண்ண போட்டிருந்த? ஆமாண்ணா. இவன் இங்க வந்துட்டான். ஐயா செந்தமிழரசி போலீஸோட வந்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. அரசி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாளா? அப்ப அந்த பொண்ணு அங்கதான் இருந்தாளா? ஆமாங்க ஐயா. ஏண்டா அவ அங்க இல்லன்னு சொன்னீங்க? அண்ணா நான் அங்க போனப்ப அந்த பொண்ணு அங்க இல்லண்ணா. எப்ப கூட்டு போனா? 1 மணி நேரம் ஆச்சியா கூட்டி போய். அதை சொல்லதான் ஓடி வந்தேன். அங்க இருந்து எனக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? நாங்க வந்திருப்போம்ல. முன்னெல்லாம் என் கூட இருந்தவனுங்க கற்பூரம் மாதிரி இருப்பானுங்க. இப்ப வாழை மட்டையா வந்து வாச்சிருக்கீங்க. அவனை நான் லாக்கப்ல போய் பாத்துக்கிறேன். வரேன்டி வரேன். அரசி சந்தோஷமா? நீ நினைச்சத சாதிச்சிட்ட. கலையரச போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா சந்தோஷம் தான். நினைச்சது சாதிச்ச சந்தோஷம் இல்ல, கலையரசிய காப்பாத்திட்டேங்கிற சந்தோஷம். என்ன பெருசா காப்பாத்திட்ட? விடுதலை வாங்கி கொடுத்த. அவளை கோர்ட்டுக்கு கொண்டு போனாதான் விடுதலை வாங்கி கொடுக்க முடியும். வீட்டுல வச்சிருந்தா என்ன விடுதலை கொடுத்துருவாங்களா இல்லனா இங்க வந்து தீர்ப்பு சொல்வாங்களா? ஆமா ஆமா, விசாரணைங்கிற பேர்ல உன் பொண்ணு கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குடும்பப்படுத்த போறான்னு பாரு. ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கோர்ட்டுக்கு கூட்டு போய் ஜாமீன் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எப்படிங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? ஊரு ஃபுல்லா அவனோட ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. எப்படி கோர்ட்டு கூட்டிட்டு போவீங்க? உங்க பின்னாடி என்ன ராணுவமா இருக்கு? இப்ப என்ன கலையரசிய கோர்ட்ல சரண்டர் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்க. போலீஸ் அவளை கோர்ட்டுக்கு தானே கொண்டுட்டு போறாங்க. நீங்க விடுதலை வாங்கி கொடுங்க. கொடுப்பேன். என் பொண்ணை கண்டிப்பா வெளியே கொண்டாடுவேன். முதல்ல நீங்க ஏன் பொண்ணுன்னு சொல்றதை நிறுத்துங்க. அவ எனக்கும் பொண்ணுதான், நம்ம பொண்ணு. அவ விடுதலாய் வரணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். பிள்ளைங்க தப்பு செஞ்சா அவங்கள காப்பாத்தணும்னு எந்த தாயும் நினைப்பா. நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். இந்த பாருங்க, உங்களுக்கு நீங்க செஞ்சது சரி, எனக்கு நான் செஞ்சது சரி. 2 பேரும் லட்சியமும் ஒண்ணுதாங்க. நம்ம பொண்ணை நம்ம காப்பாத்தணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.